ஆச்சாரிய பகவத் பாதால் ஸ்ரீ சங்கராச்சாரியார். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு பெருமிதம் அடையக்கூடிய நாள். என்ன நாள் இன்னைக்கு? சிவாஜி மன்னன் முடிசூட்டி கொண்டு 350 வருடங்கள் நிறைவான நாள். 350 வருஷம். அப்போது 350 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நெத்திக்கிட்டுன்னு வந்து உட்கார முடியாது. உன் பேர் என்ன? ஸ்ரீநிதி அப்படின்னு பேர் வச்சுக்க முடியாது, டேக்ஸ் கட்டணும். உங்கள் பேர் பானுமத்தின்னு பேர் வச்சுட்டா மாதம் 2000 ரூபா கட்டணும். பரவாயில்லையா? அந்த மாதிரி வேற்று மதம் அவளுடைய ஆட்சி, அவளுடைய ஆதிக்கத்தில் ஹிந்து மதமானது செதந்து போயிருந்தது. ஆனால் அழிஞ்சு போல, நீர்பூத்த நெருப்பு மாதிரி இருந்தது. அந்த நீர்பூத்த நெருப்பு மாதிரி இருந்து அந்த விஷயத்தை பிரஜ்வலனம் பண்ணி சாம்ராஜ்யத்தை நிறுவி சத்திரபதியாகி இன்றைக்கும் நம்ம ஹிந்து மதத்தில் தைரியமாக நம்ம இந்துக்களுக்கான ஒரு நாடாக பாரதம் விளங்கிண்டு மற்ற மதத்தவர்கள் அனைவருக்குமே வாழ்க்கையினுடைய அறுதி ஆனந்தத்தையும் அறுதி நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய நாடாக, வல்லமை பொருந்திய ஒரு தர்மமாக நம்ம இன்றைக்கி இருக்கோம். அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படி இருப்பதற்கு காரணம் 3 பேர். ஒன்று சந்த் துக்காராம், அதை விட பெரியவர் சமர்த்த ராமதாசர். இவைகளுக்கு சமமாக சிவாஜிக்கு குருவாக விளங்கக்கூடியது அவளுடைய அம்மா ஜீஜாபாய். ஸோ இவ 3 பேரும், இவ 3 பேருடைய அறிவு, இவ 3 பேருடைய ஆற்றல், இவ 3 பேருடைய பக்தியும் தபஸும் ஒன்றாக குவிந்த ஒரு மூர்த்தி தான் சிவாஜி மகாராஜ். சரி, இவ 3 பேருக்கு அந்த பக்தி ஆற்றல்லாம் வந்தது இல்லையா? அது எங்கேருந்து வந்தது, எதனால் வந்தது அப்படின்னா, தொன்று தொட்ட காலமாக காப்பாற்றப்பட்ட சனாதன தர்மமும் சனாதன ஞானமும் தொடர்ந்து வந்ததனால அந்த விஷயமானது இவ 3 பேருக்கு கிடச்சி சிவாஜி மகாராஜுக்கு கிடச்சி, சிவாஜி மகாராஜால் இந்துவி சுவராஜ்யம் நிறுவப்பட்டு நாம் இன்றைக்கி நெத்திக்கிட்டு கற்பூரம் காட்டிண்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது சிவாஜி மகாராஜனுடைய ஒரு காலம் 1600வது ஆண்டு. அது 500 வருஷம் முன்னாடி. அதுக்கும் பல 100 வருடங்களுக்கு முன்னால் அசைக்க முடியாமல், மாற்ற முடியாமல், யாராலுமே கேள்வி கேட்க முடியாமல், அறிவிலையும் ஆற்றலிலும் உணர்ச்சிகளிலும் செயல்களிலும் சிந்தனைகளிலும் அனைத்து வாயில்களிலும் இந்து மதத்தை மீண்டும் ஸ்தாபனம் பண்ணி ஆலமரத்தை போல் அங்கங்கு விதை வேறு உண வைத்தது சங்கர பகவத் பாதால். அவருக்கு நிகர் அவர்தான். சங்கரம், சங்கராச்சாரியம், கேசவம், பாதராயணம், சூத்திரபாஷ்ய கிருத்தௌ வந்தே பகவந்தௌ புனః. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம். ஸ்ருதிகள்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னா வேதத்தை தழுவி இருந்து மகர்ஷிகளால் கொடுக்கப்பட்ட கிரந்தங்கள். புராணம்னா என்ன? பின்பு வந்த மகரிஷிகள், யோகியர்கள், ஞானியர்களால் நடந்த சம்பவங்களை தெய்வீகமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது. இவைகள் மூன்றும் கோவிலாக இருந்தால் அந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் வசிக்கும் இறைவன் யார் என்றால் சங்கர பகவத் பாதால். அப்பேற்பட்ட ஒரு ஞான சுடரை பெற்றெடுத்த சிவகுரு ஆரியாம்பா காலடியில் அவரை பெற்றெடுத்து, சிவகுருவின் மறைவுக்கு பிறகு ஆரியாம்பா என்கின்ற மாதாவுடன் தேச மாதாவும் வேத மாதாவும் மிக பெரியது, அவளை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய தேக மாதாவை தியாகம் செய்து இன்று நாம் எல்லோரும் இறைவன் என்ற ஆனந்தத்தை பருகுவதற்கு காரணமாக அச்சாணியாக இருந்த ஒரு முக்கிய மைல்கல் சங்கர பகவத் பாதம்.
அந்த சங்கர பகவத் பாதனுடைய ஆற்றல் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீ ஸ்ருங்கார ரசத்தில் பேசினேன்னா ஸ்ருங்கார ரசத்தில் பதில் சொல்வார். நீ வேறு எந்த ரசத்தில், வீரமான ரசத்தில் பேசினேன்னா வீரமான ரசத்தில். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ் ஆஃப் ஆல் டைம். எல்லாருமே சங்கராச்சாரியார்னா அறிவு சார்ந்தவர் அப்படின்னு சொல்லுவார். அறிவு சார்ந்தவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அட் த சேம் டைம் சமமாக அவரில் விளங்கிய ஒரு மாபெரும் ஆற்றல், மிக அரிதானது எது அப்படின்னா, அவர் ஒரு அற்புதமான கவி. கவினா அவர் செட் பண்ணுறது ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி ஒரு கவி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்காலர்ஸ் ஆஃப் ஆல் டைம். இன்னி மட்டும் பூலோகத்தில் சங்கராச்சாரியாருடைய அறிவை கடந்தவா யாரும் கிடையாது. அறிவுக்கு ஒரு மரியாதாவாக சொல்லணும் அப்படின்னா அது சங்கராச்சாரியார். அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். மரியாதைனா இன்னொரு ஒரு அர்த்தம் அளவுகோல், சம்ஸ்கிருத மரியாதை. ஞானியர்கள், என்ன பெரிய சங்கரரா அப்படின்னு கேட்பா. ஞானியர்கள் அப்படின்னாலே சங்கர பகவத் பாதாளுடைய பேர் வரும். ஞானியாகவும் இருப்பவர். அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்த விட முக்கியமாக என்ன, இப்படிலாம் இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனமாக மிக மிக கருணையுடைய ஒரு ஆசிரியராக இருந்தார், ஒரு ஆச்சாரியனாக இருந்தார். ஆச்சினோதி சாஸ்திராணி ஸ்வயம் யஹா ஆச்சரதி ஆச்சாரியா. யார் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றறிந்து அவைகள் இருக்கக்கூடிய விஷயத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களையும் அவ்வழி நடத்துபவர் எவரோ அவர் ஆச்சாரியா எனப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரிய குலத்துக்கு திலகமாக விளங்குவது சங்கராச்சாரியார். அதனால் நம்ம எல்லா வருஷமும் வாரம் வரப்போகிறேன் இல்லையா, வரப்போகிறேன்னு நினைக்கிறேன், இல்லை ஆரம்ப சுருத்தனமான்னு தெரியல. அப்போது சதாசிவ சமாரம்பாம், இறைவனிடத்திலிருந்து தொடங்கிய இந்த ஞான கடலானது நடுவில் முக்கியமாக எந்த இடத்துல, இமாலயத்தினுடைய கோமுக்கில் ஆரம்பித்த கங்கா திருப்பி எங்கே அணைக்கட்டி அதை பிடிக்கிறதான், காஷிங்கிற ஒரு இடத்துல மணிகர்ணிக்கால அற்புதமாக எல்லாரும் பருகிற மாதிரி அந்த கங்கா அப்படி சாந்தமாக அப்படி ஓடி வருகிறது. அந்த மாதிரி ஹிமாலயத்தில் பெறப்பட்ட கங்காவுக்கு எப்படி காஷி ஒரு முக்கியமான நகரமாக இருந்து அந்த இடத்துல பாபங்களும் தீர்றது, ஞானமும் வளர்றதோ, அந்த மாதிரி இந்த ஞான கங்கைக்கு வேதத்திலிருந்து, வேத மாதா சதாசிவனிலிருந்து தொடங்கிய இந்த ஞானத்துக்கான ஒரு முக்கியமான படித்துறை அமைந்தவர் சங்கர பகவத் பாதர். அதனால் சங்கராச்சாரிய மத்தியமாம். சரி, அந்த உடம்பில் சங்கராச்சாரியார் வாழல, இல்லை, கிளம்பிட்டார். சங்கராச்சாரியார் கிளம்பிட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவரை மாதிரியே நிறைய ஜெராக்ஸ் காப்பியையும் போட்டுட்டு போயிட்டார். அந்த ஜெராக்ஸ் காப்பி போர்ச்ச என்ன பண்ணிட்டார்னா, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு போயிட்டார். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சங்கராச்சாரியார்லேருந்து சங்கரருக்கு அப்புறம் 4 சிஷ்யர்கள் யார்? இங்கே இருக்காளே, தெரியறதாப்பா கேமராவில் 4 பேர் தெரியுறாள, பரவாயில்ல. பிரதமமாக சுரேஸ்வராச்சாரியார், அடுத்தது பத்மபாதர், அடுத்தது தோட்டக்காச்சாரியார், அப்புறம் அஸ்தாமலக்கர். இவா எல்லாரும் அவருடைய ஒரு ஃபஸ்ட்டு காப்பி, ஜெராக்ஸ் காப்பி. அப்புறம் இவாள்லேருந்து அந்த மடத்தில் அந்த பீட்டத்தை அலங்கரித்தவா, சன்னிதானமாக இருக்கிறவா அப்படியே பார்க்கணும். அதில் அடுத்த ஒரு முக்கியமான படித்துறை சுவாமி வித்யாரண்யர். சுவாமி வித்யாரண்யர்லேருந்து அப்படியே நேராக வந்தோன்னா ஸ்ரீ நரசிம்ம பாரதி. நரசிம்ம பாரதியிலேருந்து அதுக்கப்புறம் வந்தோன்னா அபிநவ வித்யா தீர்த்தர். அபிநவ வித்யா தீர்த்தர்லேருந்து பாரதி தீர்த்தர். பாரதி தீர்த்தர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய நல்ல வைபவம் பொருந்திய பரம தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சன்னிதானம் விதுசேகர பாரதி. இது ஸ்ருங்கேரி பீட்டாவளி. அந்த பக்கம் போனோன்னா ஜோஷி மட்டு, இந்த பக்கம் பூரி, இந்த பக்கம் துவாரகா. அப்புறம் எங்கெல்லாம் சங்கராச்சாரியார் போனாரோ அங்கெல்லாம் ஸ்தாபனங்கள் உருவாக்கி சங்கராச்சாரியார்கள் வழி வழியாக இந்த ஞானத்தை
மாற்ற முடியாமல். சங்கராச்சாரியார் பண்ண இந்த சம்பிரதாய பிரக்கிரியா இருக்கு இல்லையா, நாளைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் 10 பேருக்கு சொன்னாலும் நீங்கள் தப்பாக சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியார், 2 விஷயம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். ஒன்று ஒரிஜினல் காப்பி கொடுத்துட்டு போயிருக்கார், இன்னொன்று ஜெராக்ஸ் மெஷின் கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம வேலை என்ன தெரியுமோ, கண்ணாடியில் கரெக்டாக வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணும். அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டார்க்னஸ்ஸு, இங்கு ஜாஸ்தியாவோ இல்லை ஜூம் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு நாளும் மாற்ற முடியாது. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதெல்லாம்? இப்போ ஜெராக்ஸும் போயிடுத்து இல்லையா, எஸ்டிடி, ஐஎஸ்டி, பிசிஓ, ஜெராக்ஸ், இந்த 4 எப்பவும் சேர்ந்தே இருக்கும். அந்த மாதிரி சங்கராச்சாரியார் என்ன வேதத்தில் என்ன இருக்கோ அதை பிரதி பண்ணி கொடுத்தாரோ, எந்த விஷயத்தை இந்த குரு பரம்பராவானவர்கள் அதை அந்த பவித்திரத்தை குலைக்காமல் அடுத்தடுத்து கொடுத்தாலோ, அந்த விஷயத்தை அந்த பவித்திரத்தை குலைக்காமல் மலையை பார்த்து நாய் குலைப்பதை போல் குலைக்காமல் குலைக்க சங்கரனிடம் பிரார்த்தனை செய்து அவருடைய இந்த மகத்தான ஒரு சௌந்தரிய லஹரியை நான் ஆரம்பிக்கிறேன். சௌந்தரிய லஹரி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் உங்கள் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பிரவச்சனத்தை விட அதிகமாக வீரம் கொண்டதும் அதிகமாக சக்தி கொண்டதுமாக அதிகமாக வீரியம் கொண்டதாக இருக்க போகிறது இந்த நம்மளுடைய வியாழக்கிழமை சாயங்காலம் சந்திப்பு. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஒரு சத்சங்கத்துக்கு நாம் புரியறதோ புரியலையோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ போயிட்டு வந்தோம்னாக்க புண்ணியம் நன்னா ஏற்படும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் என்னெல்லாம் மனோகாமியத்தோடு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் பூர்ணமாக நிறைவேறும். இன் அடிஷன் டு தேட், சத்சங்கத்துக்கு வந்தால் என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா, அறிவு வளர ஆரம்பிக்கும். உங்களில் வளர்கிற அறிவு மிகுந்த ஞானமாகி உங்களை முக்தனாக ஆக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த வியாழக்கிழமை மாலை, நம்மளுடைய மாலைகள், நம்மளுடைய சந்திப்பு. அதனால் இதை நான் பிரவச்சனம்னோ இல்லை ஒரு பப்ளிக் டாக்னோ ஸ்பீச்னோ சொல்லாமல் எப்போதும் சொல்கிற மாதிரி இது கிளாஸ், வகுப்பு. இது வேதாந்த வகுப்பு. வகுப்புன்னா என்ன அர்த்தம்? வகுப்பு எடுக்கிறவருக்கு பேர் என்ன? ஸ்பீக்கரா, ப்ரொஃபஷனலா, வக்தா? எல்லாருக்கும் புரிகிற பாஷையில் சொல்லணுன்னா டீச்சர். நீங்கள் வேணால் டீச்சராக இருங்கோ, நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள்லாம் சொல்ல மாட்டேல. உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியறது. எங்கேயாவது நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியத்தை நாம் எடுத்துட்டு இந்த வாழ்க்கையை சார்த்தகம் ஆக்க மாட்டோமா அப்படின்ற அந்த அவாவோடு வந்திருக்கிறது தெரியறது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டியோடு இருக்கு. ஸோ தேர்ஃபோர் முதல்ல ஸ்தோத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை நம்ம ஊர்ஜிதம் பண்ணிப்போம். சரியா? ஒன்று, நான் டீச்சராக இருந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஸ்தோத்திரத்தை கற்றுக்கலாம். இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருந்து நீங்கள் டீச்சராக எனக்கு 4-5 விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு கிளம்பி போயிடலாம். புரியுறது? 2 பக்கமும் நடக்கும். சம்டைம்ஸ் சில பேர் வந்துட்டு போவா, அவள்கிட்ட நான் நிறைய கற்றுப்பேன். கற்றுக் கொடுக்கறதுனால எனக்கு பெனிஃபிட் இருக்கு. நீங்கள் தொடர்ந்து கேட்டேன்னா எனக்கு பிரயோஜனம் உண்டு. ஏன் அப்படின்னா, திரும்பி ஈஸ்வரனுடைய விஷயத்திலேயே தியானத்தில் இருக்கிறதும் ஞானத்தினுடைய விஷயத்திலேயே லயிச்சிருக்கிற ஒரு பிரயோஜனம் எனக்கு ஏற்படுறது. தொடர்ந்து வராமல் ஏதாவது கேள்வி கேட்டு முன்ன பின்ன பண்ணி நீங்கள் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு அடுத்த கிளாஸ் வெறும் 10 பேர் தான் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அனித்தியம் அப்படின்னு நான் ஒரு பாடத்தை படிச்சுப்பேன் இல்லையா? எப்படி இருந்தாலும் நான் படம் படிக்க போகிறேன்.
நீங்கள் இதில் எவ்வளோ எடுத்துக்க போகிறீர்கள், how much you are going to gain out of this is determined by the amount of studentship you have. எவ்வளோக்கு எவ்வளோ என்னுள் அந்த புதைந்திருக்கும் சிறுவயதில் இருந்த மாணவனை நான் தட்டி எழுப்புகிறேனோ, மாணவன் மாணவி, அந்த அளவுக்கு இந்த வகுப்பானது பொருள் படிந்ததாக இருக்கும். ஓகே, வித் தட் கேவியட் சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? ஸ்துதி பண்ணுறதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு 15-20 வருஷம் முன்னாடி ஸ்தோத்திரம்னா என்னன்னு தெரியுமோ தெரியாதோ, இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அது நமக்கு தெரியும். இறைவா உனக்கு தோத்திரம். அது என்ன தோத்திரம்னு தெரியல. தோத்திரம், ஸ்தோத்திரம்னு எழுதலாம். சரி, பரவாயில்ல. ஸ்தோத்திரம் ஸ்துதி அப்படின்னாக்க என்னது? ஸ்துதினா என்ன? நல்ல ஜம்முன்னு மங்களகரமாக புடவையை கட்டின்னு நகையெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வந்திருக்கேள் இன்னைக்கு அப்படின்னு. இது ஸ்துதி. இது உண்மையான ஸ்துதியா பொய்யான ஸ்துதியா? உண்மையான ஸ்துதி. யார் நிஜமாகவே அப்படி இருக்காலோ அது உண்மையான ஸ்துதி. அப்படி இல்லாதவா சும்மா ஸ்துதி பண்ணுறா, அவ்வளோதான், இல்லையா? இப்போது ஸ்துதி அப்படின்னாலே ஒருவரை நோக்கி உயர்வான விஷயத்தை சொல்கிறது, இல்லையா? உயர்வான விஷயத்தை இப்போ பார்த்துட்டு சிங்கம் மாதிரி இருக்கடா நீ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அவன் சிங்கம் இல்லை, சிங்கம் மாதிரி இருக்கான். உயர்வான ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்து அதற்கு ஓமானப்படுத்தி அவனை அந்த உயர்ந்த விஷயத்துக்கு தற்காலிகமாக உயர்த்துவது பேர் ஸ்தோத்திரம்னு பேர், இல்லையா? ஸ்துதி பண்ணுறதுன்னு பேர். இப்போ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா பகவானை விட மேலான ஒரு விஷயத்துக்கு பகவானை உயர்த்தி அதை ஓமானப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி தானே அர்த்தம்? அப்படி அர்த்தம் கிடையாது. மனிதர்கள் மற்ற விஷயங்களை ஸ்துதி செய்யும்போது அந்த மாதிரியான விஷயம். அதனால்தான் மனிதர்களை செய்யும்போது அதை ஸ்துதி அப்படின்னு சொல்கிறோம். பகவானை செய்யும்போது அது ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா மனிதர்களை செய்யுகின்ற ஸ்துதி காப்பாற்றலாம், காப்பாற்றாமல் போகலாம். பகவானை செய்கிற ஸ்துதி திராயத்தே, காப்பாற்றும். எவரை பாடுவதனால், எவரை ஸ்துதி செய்வதனால் நீ காப்பாற்றப்படுவாயோ அதற்கு பேர் ஸ்தோத்திரம். எதனால் பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னா மிக மிக திறமைசாலியாகவும் அனைத்தும் அறிந்தவராகவும் அனைத்தும் வல்லவராகவும் சர்வ ஐஸ்வர்யம் பொருந்தியவராகவும் சர்வசக்திமானாகவும் இருப்பதனால் உன்னை காப்பாற்றுறதோ உன்னை சந்தோஷப்படுத்துறதோ அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது விஷயம், பகவானுக்கு ஒரு ஓமானத்தை சொல்லி பகவானை உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியாது. அப்போது ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது பகவானுடைய இடத்தில் ஸ்தோத்திரம் செய்யும்போது அது 100% உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த விஷயத்தை பகவானை பற்றி சொன்னாலும் அது நம்மளுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி அது உயர்ந்ததாக இருக்குமே வெஞ்சு பகவானை பொறுத்த மட்டும் அது அவருடைய பெருமையை எட்ட முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா மொத்த பெருமையும் உடையவர் எவரோ அவர் இறைவன். நம்மளுடைய புத்தியிலையும் நம்மளுடைய மனசுலையும் மொத்த பெருமையையும் பகவானுடைய மொத்த பெருமையும் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது நாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது பூரணமாக இறைவனை எந்த விதமான ஓமானமும் இல்லாமல் 100% உண்மையான ஒரு விஷயத்தை இறைவனை நோக்கி நாம் சொல்வதன் மூலமாக இறைவனை நாம் தியானிப்பது என்ற அர்த்தம் ஏற்படும். இருக்கிற உண்மையை இருக்கிறபடி மனசில் கொண்டு வந்தோன்னா அதற்கு பேர் தியானம்னு பேர், இறைவனுடைய தியானம்.
அப்போ ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, மெடிடேஷன், தியானம் அப்படின்னு, அதற்கான ஒரு முக்கியமான படிக்கல்லாம் அமையிறது. சரி, நம்ம எது பண்ணாலும், எந்த சடங்கு பண்ணாலும், எப்படி பண்ணாலும் அதுக்கு வேதத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இல்லைன்னா அது நம்ம பண்ண மாட்டோம், அது நாளடைவில் இல்லாமையே போயிடும். இன்க்ளூடிங் பௌத்த மதம் கூட பாரதத்தில் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வேதத்தை தழுவாத மதம். சரியா? அப்போ வேதம் நமக்கு என்ன பண்ணுறது? வேதம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேதம்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை கருப்பாக ஒரு புஸ்தகம் எடுத்துன்னு போவாலே, அதான் அந்த வேதாகமம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கும் அந்த பேரை வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். வேதம், வேதம்னா என்ன ஸ்ரீநிதி? சொல்லு, 4 வேதங்களுடைய பேர் சொல்லவும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 2 மார்க், 2 out of 2. அவ்வளோதான். நமக்கு வேதத்தினுடைய சம்பந்தம் ஹிஸ்ட்ரி புக்கிலெல்லாம் கேட்பா. வாட் ஆர் த 4 வேதாஸ்? 3 எழுதினேன்ப்பா, 1 ஏதோ ஆயுர்வேதம்னு எழுதிட்டு வந்துடுவோம். அப்போது 4 வேதங்கள் அது என்னமா வேணா இருக்கட்டும், அதனுடைய சாரமாக ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கிறது. கீதா கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கோங்க. அந்த 4 வேதங்கள் எதற்காக இருக்கிறது அப்படின்னா, 3 விஷயங்களை நீக்குவதற்காக இருக்கிறது. வேதம் எதற்காக இருக்கிறது? நீக்குவதற்காக இருக்கிறது. 3 விஷயத்தை 3 வாயில்கள் கொண்டு நீக்குகிறது. வேதம் என்ன பண்ணுறது? 3 விஷயத்தை நமக்கு கொடுத்து, அந்த 3 விஷயத்தின் மூலமாக நம்மளுடைய 3 எதிரியை நீக்கிறது. ஸோ வேதம் கொடுக்கக்கூடிய அந்த 3 வாயில்கள் என்ன அப்படின்னா, 1 கர்மா, கர்மம், நித்தியம் என்ன செய்யணும், பக்ஷத்தில் என்ன செய்யணும், மாசத்தில் என்ன செய்யணும், அயனத்தில் என்ன செய்யணும், சம்பத்சரத்தில் என்ன செய்யணும், அப்புறம் ஒரு லைஃப் டைமில் என்னெல்லாம் சம்ஸ்காரம் செய்யணும். இந்த மாதிரி கர்மங்கள் நிறைய விதிக்கிறது. கர்மங்கள்லேயே செய்யக்கூடாதவைகளை கூட வேதம் நமக்கு சொல்கிறது. சுராபானம் குடிக்காதே, சுராபானம். அப்புறம் புலால் உண்ணாதே. இந்த மாதிரி சில விரதங்களும் நியமங்களையும் வேதமானது கொடுக்கிறது. அடுத்ததாக வேதம் கொடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன நமக்கு? கர்மம். வேதம் கொடுக்கக்கூடிய 2வது ஆயுதம் உபாசனை, வழிபாடு. 1 கர்மத்தை கொடுக்கிறது, 2வது வழிபாட்டை கொடுக்கிறது, இறை வழிபாடு. அது பேர் தான் உபாசனை. நான் என் ஒய்ஃபை ரொம்ப வழிபடுறேன் சுவாமின்னா அது வழிபாடில் வராது. எங்கள் சங்க தலைவர் ஒருத்தர் இருக்கார், எங்கள் கட்சி தலைவர், அவரை வழிபடுறேன் அப்படின்னா அது வழிபாடில் வராது. வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரை நீ சிலை வச்சு வழிபட்டாலும் அது வழிபாடு ஆகாது. ஸோ 2வது உபாசனை. 3வது என்ன அப்படின்னா ஞானம். இது ஷானமா? ஷானம் இல்லை, ஞானம். ஷானம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஞானம். ஸோ 3 ஆயுதங்களை நமக்கு தருகிறது வேதம். சரியா? 1 தீப்பந்தம், இன்னொன்று தண்ணீர், இன்னொரு ஒன்று கத்தி. ஐயா, தண்ணிக்குள்ளே சண்டை போடணுன்னா தீப்பந்தத்தை எடுத்துன்னு போவோமா? மாட்டோம் இல்லை? சரி, அது போட்டோம். இந்த 3 ஆயுதங்களை எந்த 3 எதிரியை வீழ்த்துவதற்காக கொடுக்கிறது அது தெரியணும் இல்லையா? மனிதனுடைய எதிரி. மனிதனுக்கு எதிரி இல்லைன்னா அவன் முக்த புருஷனாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், ஃப்ரீன்னு அர்த்தம். அப்போ மனிதனுடைய 3 எதிரி என்ன? மனிதனுடைய அந்த மனிதன் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்ல,
மனிதனுடைய 3 எதிரினா யாருடைய 3 எதிரி? நான் தினம் தினம் அவஸ்தைப்படுகிறேனே, அது 3 எதிரினால நடக்கிறது. என்ன அப்படின்னா, மனசில் இருக்கும் மலம், மனோமலம். மனோமலம் ஷரீராணாம் பரமம் துக்க காரணம் ஷரீரமலவத்யாஜேத் சுப்ரயத்னேன சர்வதா. இந்த வியாழக்கிழமை நீங்கள் வந்ததுனால உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் யாருமே 2 பாத்ரூம் போகக்கூடாது. சுவாமி அதை வேற ஞாபகப்படுத்திட்டேலே அப்படின்னு. எப்படி இருக்கும் நம்மளுடைய நிலைமை? அடுத்த வியாழக்கிழமை விடுங்கோ, நாளைக்கு சாயங்காலம் இதே சமயம் மட்டும் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு விஷயம் மலமாகி விட்டது என்றால் அதை சரீரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் இல்லையா? மேக்சிமம் 1 நாள் டைம், இல்லை ரொம்ப சிக்கலாக எடுத்துன்னா 2 நாள் டைம் இல்லையா? அதுக்கு மேலே மலம் தங்கிய உடம்பாக இருந்தால் அது மரணத்துக்கு காரணமாகிறது. கரெக்டா? இந்த சரீர மலத்தை நீ சங்கராச்சாரியார் கேட்குறார், சரீர மலம் உனக்கு புரியுறது ஒன்றும். இந்த மனசில் இருக்கிற மலம் கான்ஸ்டிபேட் ஆகிறதே, இரிட்டேஷன், டென்ஷன், எரிச்சல், கோபம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாஸ்டர்யம்னு அப்படி வெளிப்படுறதே, அந்த விஷயமானது ஏன் நீ வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிற? இந்த அப்படி ஆயுதம், அவைகளை வெளியேற்று, பிடி, வேதம் கொடுக்கின்ற கர்மம் அப்படின்னு கர்மம் என்ற ஆயுதத்தை கொடுத்து மனதில் இருக்கும் மலத்தை குறைப்பதற்கான ஒரு ஆயுதத்தை வேதம் முதல்ல கொடுத்தது. 2வது ஆயுதம் என்னது? மறந்து போச்சு எனக்கு, பிரம்ம வித்யா சொல்லு. மாட்டின்ட்டியா? நான் நோட் புக் பேனா எடுத்துட்டு வரணும். முன்னாடி பாரு, அழகாக நோட் புக்கில் பேனால எழுதிருக்கான். 18வது தடவை இந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்குறா, ஆனாலும் எழுதிக்கிறா பாரு. சரியா? 2வது ஆயுதம் என்ன கொடுத்தது? உபாசனா. அப்போ உபாசனா அப்படின்னா, உபாசனா அப்படிங்கிறது எதற்கான ஆயுதம் அப்படின்னா, மனது எப்போ பாரு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இங்கே இருக்க மாட்டேங்கிறது. ஒரு விஷயத்தில் கவனி அப்படின்னா கவனிக்காது. பாதி பூஜை பண்ணுறச்ச வாட்ஸ்அப் செக் பண்ணணும் அப்படின்னு தோணும். அவனுக்கு ஃபோன் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு நினச்சி மறந்து போனோமோ அதெல்லாம் பூஜையில் உட்காந்த உடனே ஞாபகம் வரும். எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை சுவாமி. ஏன்? நான் தான் பூஜையிலே உட்கார்றது இல்லையே. அப்போ பூஜை அப்படின்ற இறைவனிடத்தில் நேரம் செலுத்துவதற்கு உட்கார முடியாத ஒரு மனோநிலை, அல்லது பூஜை என்ற ஒரு விஷயத்துக்காக இறைவனிடம் உட்கார்ந்தாலும் இறைவனிடத்தில் மனது நிலைக்காத ஒரு விஷயம். மேலும் எந்த காரியம் எடுத்தாலும் எதை செய்தாலும் அதில் மனது ஸ்திரமாக இல்லாத ஒரு விஷயம். அதற்கு பேர் விக்ஷேபம் அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் அந்த எதிரிக்கு பேர் என்ன சொல்றா அப்படின்னா விக்ஷேபம், எக்ஸ்ட்ரோவர்டட். அதற்கு என்ன ஆயுதம் கொடுத்தா? உபாசனா. உட்காரு, கண்ணை மூடு, 10 நிமிஷம் கண்ணை மூட ஒரு நாளைக்கு. சரியா? 3வது என்னது? ஞானம். இந்த ஞானமானது எதற்கான ஆயுதம் அப்படின்னா, அப்படின்னு ஒன்று போட்டுக்கணும். வெளிச்சம் எதற்கான ஆயுதம்? இருட்டுக்கான ஆயுதம். அதே மாதிரி ஞானம் என்பது அஞ்ஞானத்துக்கான ஆயுதம். அப்போ மனிதனுடைய 3 பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அறியாமை, அதுக்கப்புறம் மனதனுடைய சஞ்சலம், அப்புறம் மனதில் இருக்கும் அழுக்கு. இது 3த்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களை அழ வைப்பதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த 3 தான் வேதத்தினுடைய தாத்பரியம். இந்த 3த்துக்காக தான் கோவில் கட்டியிருக்கு. இந்த 3த்துக்காக தான் குருமார்கள் இருக்கா. இந்த 3த்துக்காக தான் விளக்கேற்றுறோம். இந்த 3த்துக்காக தான் பூ போடுறோம். இந்த 3த்துக்குன்னா என்ன? இந்த 3 போகிறதுக்காக என்ன? மலம் வரத்துக்காக தான் கோவிலுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? மலம் நீங்குவதற்காகவும் மனதினுடைய விக்ஷேபம் ஒரு சஞ்சலம் நீங்குவதற்காகவும்
மனதில் இருக்கும் அஞ்ஞானம் நீங்குவதற்காகத்தான் சமயமும் சித்தாந்தமும் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த சமயத்தையும் சித்தாந்தத்தையும் கொடுப்பது தான் வேதம். சரியா? சரி சுவாமி, அப்போது இதில் ஒன்று கவனிச்சோம் அப்படின்னா, வேதம் நமக்கு புதுசாக எதுவும் கொடுக்கல. என்ன பண்ணுறது? ஏ கண்ணா, நீ அந்த பாட்டி பொட்டிக்குள்ளே போட்டு வச்சால கழங்கு மாதிரி இருக்கிற வெள்ளி சொம்பு, வேதம் என்ன சொல்கிறதுனா, பாட்டி அந்த ட்ரங்கு பட்டியில் போட்டு வச்ச கழங்கு மாதிரி தூக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி சொம்பு மாதிரி நீ கருப்பாக இருக்க. இப்போ என்ன பண்ணோம்? புதுசாக வெள்ளியெல்லாம் சேர்க்க வேண்டாம். என்ன பண்ணோம்? அழுக்க எடுக்கணும், பாலிஷ் பண்ணணும். அப்படி பல 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 பலன்னு அது மேலே வெளிச்சம் பட்டதுன்னா க்ளோ ஆகும் இல்லையா? புதுசாக ஒன்றும் வெள்ளியில் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த 3 விஷயத்தை பண்ண மாதிரி. அப்போது வேதம் நமக்கு கொடுக்கின்ற முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமோ? இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்தவா எல்லாருக்கும் ஒரு புதிய செய்தி என்ன தெரியுமோ? யூ ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட். யூ ஆர் ஆல்ரெடி ஹோல். HOLE இல்லை, WHOLE. யூ ஆர் ஆல்ரெடி செல்ஃப் அடிக்குவேட். யூ ஆர் ஆல்ரெடி டோட்டலி அக்செப்டபிள். அந்த விஷயத்தினுடைய அன்வேஷனம்னா என்ன? நான் எப்படி பூரணமானவன் நிறைவானவன் என்று கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த 3 விஷயத்தை தூர வர வேண்டியிருக்கு. அதனால் 3மே நிவர்த்தி பரமாக இருக்கு. மல நிவர்த்தி, விக்ஷேப நிவர்த்தி, அஜ்ஞான நிவர்த்தி. அழுக்கு நீங்குதல், சஞ்சலம் நீங்குதல், அறியாமை நீங்குதல். இந்த 3 நீக்கிறதுக்கு தான் வேதம் இருக்கிறது. சரி, அதில் இந்த சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் நாம் படிக்க போனோம் இல்லையா? அது எங்கே வருது, எப்படி வருது அப்படின்னா, இந்த சௌந்தர்ய லஹரியோடைய சௌந்தர்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூட்டி, அழகு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று கவனிச்சல்னா, கருப்பாக பிறந்த கிருஷ்ணரையும் அழகுன்னு சொல்லுவோம். ஓகே? சுந்தர ரூப ஜோதி பிரகாஷா ஆஞ்சநேயா மாருதி இல்லையா? ராமதூதா. அவர் ஆஞ்சநேயரையும் சுந்தர ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சுடலை பொடி பூசி விஷப்பாம்புகளை மேலேற்றி கொண்டு சடைமுடியோடு இருப்பும் அவருக்கு சுந்தரேஸ்வரன் என்று பெயர். ஆமாவா இல்லையா? பார்ப்பதற்கும் ஸ்வரூபத்திலும் எப்பவுமே சுந்தரமாக இருப்பவர் யாரு? மகாவிஷ்ணு. ஒரு செகண்ட் கூட மேக்கப் இல்லாமல் இருக்க மாட்டார். அது மேக்கப் இல்லை, அது ஒரிஜினல், நாட் மேடப். தட் இஸ் ட்ரூ. ஏன் அப்போ சுந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுந்தரம்னா ஆனந்தம்னு அர்த்தம். பியூட்டினா ஆனந்தம்னு அர்த்தம். சரியா? எவ்வளோ அழகாக பாடுறா அப்படின்னு. எவ்வளோ அழகாக பாடுறான்னா, சரி சொல்லக்கூடாது. சில பேர் அந்த காலத்தில் பாடுவா. பாடும்போது அவள் ஃபேஸ் எப்படி இருக்கும் தெரியுமோ? பார்த்துருக்கேல? அப்படின்பா. அழகா பாடுறான்னு அப்ப என்ன சொல்றோம் நம்ம? அஷ்ட கோணலா போறது மூஞ்சி இல்லையா? பகவான் கொடுத்த மூஞ்சியை இந்த பக்கம் ஒரு இழு, இந்த பக்கம் ஒரு இழு, மூஞ்சி ஒரு இழு, பூர்வத்தோர் அழகா பாடுறேன்னு. ஏய் ராபர்ட் வேணா பாடலாம். பஞ்சொரி சிக்கோ ராம கமான். ஏய் அலெக்சா சிங் பண்டுரி திக்கோளு அப்படின்னா அது வேணால் மூஞ்சி அழகாக வச்சுன்னு அப்படியே பாடும். பட் மனுஷனாக பிறந்தவன் பாடணும் அப்படின்னா மூஞ்சியில் கொஞ்சம் அப்படி இழுக்கிறது, அந்த இழுக்கு இருந்தாலும் என்ன சொல்லுவோம் நம்ம? என்ன அருமையாக அழகாக பாடினா தெரியுமா?
அப்போது பார்ப்பதில் அழகு இருக்கிறது, கேட்பதில் அழகு இருக்கிறது, நுகர்வதில் அழகு இருக்கிறது, சுவைப்பதில் அழகு இருக்கிறது, தொடுவதில் அழகு இருக்கிறது. ஐம்புலன்களிலும் அனுபவ ரீதியாக கொடுக்கின்ற அந்த அழகுக்கு பேர் ஆனந்தம்னு பேர், அனுபவிக்கப்படுற ஆனந்தம்னு பேர். அது ஆனந்தத்தை எது கொடுக்கறதோ அதை நம்ம அழகுன்னு சொல்லிடுவோம். அது எப்படி வேணா இருக்கட்டுமே, பார்ப்பதற்கு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அது நமக்கு மனசுக்கு இனிமையாக இருந்ததுன்னா அழகோ அழகு. சரி, அப்போது சௌந்தர்யம் அப்படின்னா என்ன, சுந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம், பியூட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனந்தம்னு அர்த்தம். எது அம்பாளனுடைய ஸ்வரூபமோ, எது நம்ம எல்லாருடைய ஸ்வரூபமோ, எது இந்த ஜகத்தினுடைய ஸ்வரூபமோ அது சௌந்தர்யம். சௌந்தர்யா அப்படின்னு பேர் வச்சிருக்கான். சௌந்தர்யா யாரோட பேர்? சினிமா ஆக்டர் ஞாபகம்லாம் வரக்கூடாது. சௌந்தர்யா அம்பாளோட பேருன்னு டக்குன்னு சொல்லணும். சௌந்தர்யான்னு எங்கள் தூரத்து சொந்தம் சுவாமி, என் பொண்ணு சுவாமி சௌந்தர்யா அதெல்லாம் சொல்லக்கூடாது. சௌந்தர்யா அம்பாளோட பேர். அம்பாளுடைய பேரை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அம்பாள்கிட்ட பர்மிஷன் வாங்கினோமா இல்லையா தெரியல, ஒன்றும் சொல்ல மாட்டோம், அம்பாள் அம்மா தானே. அப்போது சுந்தரம் அப்படின்னா ஆனந்தம் இத்தியர்த்தா. இது ஒரு காரணம். இன்னொன்று காரணம் என்ன அப்படின்னா, மேலே தரிசனம் பண்ணிட்டு வந்தேலா, இல்லை போகிறதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு போங்க, இல்லை அடுத்த வாரம் வந்து தரிசனம் பண்ணுங்க, எப்படி சௌரியமாக அப்படி பண்ணுங்க. என்ன சொல்கிறோம், அம்பாள் என்ன அழகாக இருக்கா இல்லையா, என்ன அழகாக இருக்கா. அம்பாள் வந்து நிர்மால்யமாக இருந்தாலும் அழகாக இருப்பா, கொஞ்சமாக நகை போட்டிருந்தாலும் அழகாக இருப்பா, ஃபுல்லாக நகை போட்டிருந்தாலும் அழகாக இருப்பான். ஏன்னா அம்பாள் அழகாக இருக்கார்ல, அழகுக்கு இன்னொரு பேர் அம்பாள். ஸோ தி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் தட் மாதாவுடைய ரூபம் இருக்கு இல்லையா, அது வந்து அழகு. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கோ, எந்த குழந்தையாவது தன்னுடைய அம்மா அழகு இல்லைன்னு சொல்லுவாளா? அழகு அழகில்லை அப்படிங்கிற அந்த ஃப்ரேம்லேயே ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை பார்க்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நெவர் எவர். நான் அப்படி பார்த்ததில்லை, நீங்கள் எதாவது பார்த்துன்னா சொல்லுங்கள். எப்படி வந்து எல்லா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சோ, அந்த மாதிரி எல்லா மகனுக்கும் மகளுக்கும் தன் அம்மா மிக மிக அழகானவள், அந்த சுந்தரம் ஆனந்த பிராப்தியை கொடுப்பவள். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், ஒன்றுமே மீட்டர் மாறாமல் பர்ஃபெக்டாக அந்த அக்ஷரங்கள், எழுத்துக்கள், அதனுடைய பொருள்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார் பகவத்பாதால். அதனால் அழகான ஸ்லோகங்கள், அழகான அம்மையாரை குறித்து அழகான ஸ்வரூபத்தை நினைவு கூறி நான் நீ அனைவரும் அழகான ஆனந்தம் என்று சொல்லுகின்ற சௌந்தர்யம் என்பதை விஷயமாக கொண்டது. இன்னும் ஒரு வார்த்தை விட்டு போச்சு, என்னது? லஹரி. லஹரினா என்ன அர்த்தம்? லஹர்னா வேவ்ஸ், அலைகள். எங்க பார்த்திருக்கேன் அலைகளை? நான் பேசுகின்ற சத்தம் அலைகளாக உங்களை வந்து சேருகிறது. என்னுடைய ரூபமும் உங்களுடைய ரூபமும் நம் கண்களுக்கு அலைகள் மூலமாக தெரிகிறது, பார்க்கப்படுகிறது இல்லையா? எல்லாமே அலைகள், காற்றினுடைய அலைகள் வந்து விழுந்தது. சரி, ரொம்ப ஃபிசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, பீச்சுக்கு போய் நின்னோன்னா அலைகள் வரும். யூஎஸில் இருக்கிற உங்கள் டாட்டரோ சன்னோ கால் பண்ணால் என்ன வருது? மைக்ரோ அலைகள் மூலமாக மொபைல் சிக்னல் வருது. எல்லாமே அலைகள். எவ்ரிதிங் இஸ் இன் வேவ் ஃபார்ம். சும்மா இல்லை, லஹரி அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு சங்கரர். இட் பீட்ஸ் அண்ட் கட்ஸ் அக்ராஸ் ஆல் சயின்டிஃபிக் எக்ஸ்பொசிஷன்ஸ். பார்ட்டிகுலா வேவா,
சங்கராச்சாரியார் சொல்கிறார், மினிமம் வேவ்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, பார்ட்டிகிள்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், திருடமான விஷயமே ஒத்துக்க மாட்டோம். ஆனந்த அலை, எது ஆனந்தமோ, எது சச்சிதானந்த ஸ்வரூபமோ, அதுவே வேவ் ஃபார்மில் இந்த என்டையர் காஸ்மோஸாக இருக்குது. அந்த வேவோட ஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் ஆடலின் தகப்பனுடைய ஆனந்த கூத்தாக இருக்கிறது. யார் ஆடலுடைய தகப்பன்? நடராஜன். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆடலுக்கு தகப்பன்னா நடனம் ராஜா நடராஜன். ஆடுறவாளுடைய தகப்பாலும் ஓகே, சரியா? அப்போ சௌந்தர்ய லஹரி. இன்னொரு லஹர் அப்படின்னா என்னென்னா, அலைகள் டேஷ். படத்தின் பெயரை கூறுக. என்ன படம்? ஓய்வதில்லை. அந்த அலை வேணால் ஓயலாம், திடீர்னு ராமேஸ்வரம் மாதிரி இப்படி சைலண்ட் ஆகிடலாம். ஐயோ ராமர் கிளம்பி போயிட்டாரேன்னு அப்படியே அந்த ராமர் இங்கேயே இருந்தார், கோவில்லாம் கட்டினார், திருப்பி அயோத்தியைக்கு போயிட்டாரேன்னு ராமேஸ்வரத்தினுடைய கடல் சோர்ந்து போச்சான் அலை இல்லாமல். இது ஒரு கவிஞனுடைய கற்பனை, விடுங்க. அலைகள் வேணால் கொஞ்சம் ஓயலாமே வழிஞ்சு, அந்த அலைகள் ஓயலாமே வழிஞ்சு, இது என்ன அலை? ஆனந்த அலை. இந்த ஆனந்த அலை அப்படிங்கிற டைட்டில் வேறு எங்கெல்லாமோ கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? வேறு எதுவும் இல்லை, அது சௌந்தர்ய லஹரின்னு அர்த்தம். சௌந்தர்ய லஹரி ஓயவே ஓயாது, அது நித்தியத்துவத்தை குறிக்கிறது. ஆனந்தம் எத் நித்தியம் தத் ஆனந்தம். எது நித்தியமாக இருக்கோ, அழிவற்றதாக இருக்கோ, அதுவே ஆனந்தத்துக்கான ஊற்றாக இருக்கும். சௌந்தர்ய லஹரி. சரி, இந்த சௌந்தர்ய லஹரியை 2 பார்ட்டாக பிரிக்கிறான். அதுக்கு ஒரு கதை சொல்கிறான். இந்த கதை கர்ண பரம்பரையாக வந்த கதை. ரொம்ப ஆத்தன்டிக்காக இல்லையாலாம் தெரியாது, பட் ஜென்ரலாக சொல்கிற கதை. ஒரு தடவை சங்கராச்சாரியார் கைலாயத்துக்கு போனாராம், சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுறதுக்காக. அப்போ சிவனாலையும் அம்பாள்னாலையும் சங்கரருக்கு ஸ்புரிக்க வைத்து கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரமாக இந்த சௌந்தர்ய லஹரி என்பது கொடுக்கப்படுகிறது. சங்கரருக்கு சௌந்தர்ய லஹரி ஏதோ கொடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு நந்திகேஸ்வரர் பாஞ்சு பிடுங்குறார். அதை பிடுங்கிட்டு திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு ஒரு பார்ட் எடுத்துன்னு போயிட்டாராம். சரியா? அந்த 2வது பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணாராம் சங்கராச்சாரியார் திருப்பி அதனால் 1லேருந்து 41 பேர் ஆனந்த லஹரின்னு பேர். அதுக்கே இன்னொரு பேர் எக்ஸ்பீரியன்ஷியலாக சொல்கிறது, 42லேருந்து 100 சௌந்தர்ய லஹரின்னு பேர். சௌந்தர்ய லஹரி தான் டோட்டல் நேம். ஏன்னா சௌந்தர்யம்னாலே ஆனந்தம்னு அர்த்தம். அது உள்ள கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிற போர்ஷன் ஆனந்த லஹரி. அந்த டெக்னிக்கலாக எந்த பிரம்ம வஸ்துவும் அப்புறம் லோகமாதாவும் இணைந்திருக்கக்கூடிய அந்த விஷயமானது எது ஆனந்தமாக நமக்கு பார்க்கும் இடமெல்லாம் நோக்க களியாட்டம்னு எதை சொன்னாரோ அதை சௌந்தர்ய லஹரியாக கொடுக்குறார் சங்கராச்சாரியர். பின்பு எந்த கவிஞன் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது ஒன்று சங்கராச்சாரியார்ட்டேருந்து இருக்கும், இல்லை மிஞ்சி போனால் கவி காளிதாசர்கிட்டேருந்து இருக்கும். இவன் 2 பேரும் இன்னும் கிராஸ் பண்ணவன் யாருமே இல்லை. இந்த சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிறது எல்லா ஸ்லோகத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கும். இவ்வளோ அக்ஷரங்கள் இருக்கணும், இவ்வளோ ஒரு லைனில் ஒரு பாதத்தில் இவ்வளோ அக்ஷரம் இருக்கணும், 4 பாதங்கள் சேர்ந்து ஒரு ஸ்லோகமாக அமையிறது. அப்படி ஒரு பாதத்துலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 17 அக்ஷரங்கள் கொண்டதாக இருக்கிறது. 17 அக்ஷரங்கள் கொண்டதாக இருக்கிறது. இதை உச்சரிக்கும் முறை என்ன அப்படின்னா 6-11. அதாவது 6-11 என்று பிரிந்திருந்து ஆனந்தத்தை ஊற்றுகின்றதற்கு பேர் சௌந்தர்ய லஹரி. அதாவது அது இந்த மீட்டருடைய பேர். இந்த மீட்டருடைய பேர் ஷிகரிணி.
ஷிகரிணி. ஷிகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடுமி இல்லை. ஷிகா அப்படின்னாக்க பீக்குன்னு அர்த்தம், மவுண்டன் பீக்குன்னு அர்த்தம். ஷிகர், ஷிகர் தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஷிகரிணி அப்படின்னா என்ன, மலையாள் அப்படின்னு அர்த்தம். மலை மகள், மலையவள் யாரது, பார்வதின்னு அர்த்தம். ஷிகரிணி அப்படின்னா பார்வதின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்ன அப்படின்னா ரசௌ ரசைஹி ருத்ரைஹி சின்னா யமனசபலாகஹா ஷிகரிணி. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, ரசம் எவ்வளோ ரசம் இருக்கு, மைசூர் ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம், அந்த ரசம் இல்லை. அப்புறம் புல்லாண்டா பத்திய ரசம், எவ்வளோ சுவைகள் இருக்கிறது, 6 சுவை இருக்கிறது. ருத்ரைஹி எவ்வளோ ருத்ரர்கள் இருக்கா, 11 ருத்ரர்கள் இருக்கா. அதுதான் 6 11 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போ இதை சாண்ட் பண்ணாலும் 6க்கு அப்புறம் ஒரு பிரேக்கு. சிவசக்தியாயுக்தோ சக்த பிரபவித்தும், அது மாதிரி சேர்த்து சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் அகடமிக் இம்பார்ட்டன்ஸ், வேறு எதுவும். அப்புறம் இந்த ஹோல் சௌந்தரிய லஹரியில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோல் சௌந்தரிய லஹரி வெளிமுகமாக பார்த்தோன்னாக்கா அம்பாள் சிவனுடன் கூடிய அம்பாளனுடைய ஸ்துதியாகவும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. கூடமாக இது தந்திர வித்யாவுக்கு அதிகமாக பயன்படுகின்ற ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கிறது. தந்திர வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. தந்திரம் அப்படிங்கிறது எல்லா விதமான உலகியல் விஷயங்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வித்யைகள், தந்திர வித்யா அப்படின்னு பேர். சரி, அப்போது டுகெதர் சௌந்தரிய லஹரி படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, 8:10க்கு முடிச்சுடுறேன். டுகெதர் சௌந்தரிய லஹரி படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, ஒரு பக்கம் தர்மார்த்த காமம் கிடைக்கும். தர்மம் அர்த்த காமம் கிடைக்கும். அர்த்தம்னா என்ன, மீனிங்னு சொல்லக்கூடாது. அர்த்தம்னாக்க பொருள். காமம்னா என்ன, இன்பம். இந்த காமமும் இன்பமும் கூட புண்ணியம் இருக்கணும், அப்போ தான் காமத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். ஒருவன் காமத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தர்மம் லோபமாக இருக்கிறது, தர்மம் க்ஷீணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் எல்லாம் இருந்தும் சுவாமி இது மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாம் இருந்தும் சுவாமி மனசு ஏதோ அடிச்சுக்கிறது, எல்லாம் இருந்தும் சொல்லி இந்த பொண்ணு மட்டும் என் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, ஏதோ ஒன்று நமக்கு கூட சொல்லு, எல்லாம் இருக்குது, எல்லாமே ஓகே, ஆனால் அந்த பத்திரம் மட்டும் கோர்ட்டில் மாட்டின்னு இருக்கு, எல்லாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. ஆனால் இருக்குன்னா புண்ணியம் அதிகரிக்கணும்னு அர்த்தம், புண்ணியத்தை அதிகரிக்கணும். அப்போது தர்மார்த்த காமம் சௌந்தரிய லஹரி கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக. ஒருவன் தர்மார்த்த காமத்தை மிகுந்து அதில் சரியாக இருந்தான், அவன் இயல்பாக மோட்சத்துக்கு அவன் ஒரு யோகியதை உடையவனாகிறான். இந்த பகவத்கீதா கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்போ நடக்கிறது, அதில் ஏதோ மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாலே, அதுக்கு நான் கிளாஸ்க்கு வரலாமா அப்படின்னு இங்கேருந்து போகும்போது நீங்கள் எல்லாருமே கேட்க மாட்டேன், 3-4 பேர் தான் கேட்பேன். எழுதி தரேன், நீங்கள் வேணால் பாருங்கள். புதுசாக வந்தவா எல்லோரும் கேட்க மாட்டேன். ஏன்னா மோட்சத்தில் விருப்பம் வரணும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, அர்த்த காமங்களை யார் இறைவனுடைய விஷயமாக தர்மமாக இருக்காளோ, புண்ணியத்தினுடைய பலம் அதிகமாக இருக்கோ, அவள் மட்டும்தான் மோட்ச சாஸ்திரத்தில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவா. அப்படி இருக்கக்கூடிய இந்த முதல் ஸ்லோகம் இருக்குல்ல, அதை மட்டும் படிச்சுட்டு இன்றைக்கி முடிப்போம். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம டைரெக்டாக க்ளோஸ்க்கு. முதல் பகுதி ஆனந்த லஹரின்னு பேர்.
शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्याम् हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. டியூன் வந்து நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். டியூன் வந்து ரொம்ப நேரம், அரை மணி நேரம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன், ஆனால் வரல. அது அப்புறம் பண்ணுவோம். நம்ம இந்த ராமாயணம் என்ன டியூனில் சொன்னோம்? शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. இது வந்து ரெகுலர் டியூன் நமக்கு. சரியா? இது அப்படியே சொன்னோன்னா அதை ஒரு டியூன் எதுக்கு சொல்கிறதுனா ஞாபகம் இருக்கும். மனசு வந்து இந்த கீதம் டியூனெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கும். சரியா? அந்த மாதிரி இங்கே சங்கராச்சாரியார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அகாரணம் அகாரியம் பிரம்மத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து எந்த செயலுக்கும் உட்படாத எதுவுமே செய்யாத பிரம்ம வஸ்து இருப்பு மாத்திரம் இருக்கிறது, அது எப்படி வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் என்ற ஒரு மாபெரும் விஷயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. சிவன், எந்த சிவன் பிரம்ம வஸ்துவோ அவர் எப்படி சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு கர்த்தா, அதை சங்கராச்சாரியார் அழகாக எப்படி புரட்டி போட்டு சொல்கிறார்னா, எதற்குமே பயனில்லாத சிவனை, எதற்குமே பயனில்லாத சிவனை மொத்த சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் அதற்கு கர்த்தாவாக ஆக்கிய அந்த பராசக்திக்கு முதற்கண் வணக்கம்னு ஆரம்பிக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்லோகத்தோட சிருஷ்டி மகிமாவோட ஆரம்பிக்கிறார். 1லேருந்து 41 வந்து ப்ரிடாமினண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னாக்க அம்பாளுடைய மகிமையும் அம்பாளுடைய தியான பரமாவும் இருக்க போகிறது. மகிமா அண்ட் தியானம். 42லேருந்து 100 மட்டும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா அந்த தியானத்துக்கு தேவையான சகுணாகாரமான விற்த்திகள், அந்த விஷயம், அந்த சௌந்தரியத்தினுடைய வர்ணனை அம்பாள்லேயே லயிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இதுதான் மொத்த சௌந்தர்ய லஹரியோடைய முகவுரை, சௌந்தர்ய லஹரியோடைய பேருனுடைய பொருள். அப்புறம் நாம ஏன் சௌந்தர்ய லஹரி படிக்கணும், அதில் எப்படி சௌந்தர்ய லஹரியானது ஆரம்பிக்கிறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த கதை. மேலும் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நைவேத்தியம் பண்ணிக்க. பிரசாதம் இருக்க, பிரசாதம் வாங்கிட்டு போங்க. இந்த வியாழக்கிழமை இங்கே வந்து கண்ணா அந்த வா, ஒரு தூக்கு பிரசாதத்துக்கு எவ்வளோ ஆகுது தெரியல, கேட்டு அடுத்த வாரம் சொல்லுவார். 2-3 பேர் சேர்ந்து பண்ணலாம். வாரம் யாராவது ஒருத்தர் கொடுங்க. நம்மளாம் சேர்ந்து தான் நடத்தணும் இந்த இடத்த. சரியா? இது ஒரு விஷயம். புதுசாக வந்திருக்கிறவா உங்களுடைய பேர் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னாக்க எப்பப்போ எங்கெங்கே என்னென்ன கிளாஸ் நடக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து உங்களுக்கு வந்து சேரும். அந்த நீங்கள் ஃபோன் நம்பர் பேர் கொடுக்க வேண்டியது வந்து யார், அனுராதாஜி, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இங்கே அனுராதாஜி இருக்கா? அனுராதாஜி கிட்ட, அவளை பக்கம் திரும்ப ஃபேஸ் அங்கே காட்டுங்க. அனுராதாஜி கிட்ட உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னாக்க இது பண்ணுவா. அவன் நம்பரும் நீங்கள் வாங்கிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஆச்சாரியா எங்கே இருப்பார், இப்போ எங்கே கிளாஸ் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்கணுன்னாலும் நீங்கள் அவளை ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது நம்பர் 1. உட்காந்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதா இப்போ தான் முதல் அத்தியாயம் கூட ஆரம்பிக்கலை, தியான ஸ்லோகத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வகுப்பு முடிஞ்சிருக்கு. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜிஎன் செட்டி ரோடு இருக்கு இல்லையா, அங்கே நமக்கு ஒரு ஹால் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை பகவத்கீதா கிளாஸ் ஆரம்பிக்கிறது. இன்னும் கீதா ஆரம்பிக்கலை, தியான ஸ்லோகம் மட்டும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வகுப்பு தான் ஆயிருக்கு. ஸோ புதுசாக இங்கே வந்திருக்கிறவா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5லேருந்து 6 பகவத்கீதை, ஞாயிற்றுக்கிழமை 4லேருந்து 5 என்ன அப்படின்னாக்கா லலிதா சஹஸ்ரநாமம். ஸோ நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னா, லலிதா சஹஸ்ரநாமம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4லேருந்து 5, அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா வகுப்பு 5லேருந்து 6, 6:15 மட்டும் போகும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய விஷயம். வியாழக்கிழமை வந்து நமக்கு சாயங்காலம் இங்கே வந்து சௌந்தர்ய லஹரி இருக்குது. இது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி. மேலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக வந்தேன்னாக்கா எங்கெல்லாம் என்னெல்லாம் கிளாஸ் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. ஹரி ஓம்.